அன்னப்பறவை இளவரசர்கள். முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய ராஜாங்கம் இருந்துச்சான். அந்த ராஜாங்கத்தை ஒரு அரசர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். அவருக்கு மொத்தம் 11 இளவரசர்களும் ஒரு இளவரசியும் இருந்தாங்க. ஆனால் அரசரோட மனைவி மகாராணி இல்லையாம். அந்த 11 இளவரசர்களையும் தங்களோட அக்காவோட சொல்படி நடந்தாங்க. அவங்க மேலே அவங்க ரொம்ப மரியாதையும் அன்பும் வச்சுருந்தாங்க. தாயில்லாத அந்த 11 இளவரசர்களையும் ரொம்ப பாசத்தோடையும் பார்த்துக்கிட்டாங்க அந்த இளவரசி. அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, விளையாட்டு சொல்லி கொடுக்கறது, அவங்க அம்மா செய்ய வேண்டிய எல்லா வேலையும் இவங்களே செஞ்சாங்க. ஒரு நாள்னு அரசர் தன்னோட பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நான் ஒரு மறுமணம் செஞ்சுக்க போகிறேன்னு சொன்னார். உடனே எல்லாரும் தங்களுக்கு புது அம்மா கிடைக்க போகிறாங்கன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் புதுசாக வந்த ஒரு அரசி ஒரு சூனியக்காரி. அவங்க அந்த இளவரசர்களை ஒழிச்சு கட்டணும்னு நினச்சாங்க. அந்த சூனியக்காரியை பார்த்தாலே அந்த இளவரசர்களுக்கு ரொம்பவே பயம் வருமா. ஆனால் அவங்க அக்கா தான் அவங்களுக்கு ஆறுதலாக இருந்து தைரியம் சொன்னாங்களாம். இளவரசி அரண்மனையில் இருந்தால் இளவரசர்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட சூனியக்காரி அரசர்கிட்ட போய் இந்த இளவரசியை வேறு நாட்டுக்கு படிக்க அனுப்புங்கன்னு சொன்னாங்களாம். அப்புறமா ரொம்ப பயந்து போனாங்க அந்த இளவரசர்கள். அவங்கக்கிட்ட வந்து அந்த சூனியக்காரி ஒரு மந்திரத்தை சொன்னாங்களாம். அந்த மந்திரம் சொன்னதும் 11 இளவரசர்களும் 11 அன்னப்பறவையாக மாறிட்டாங்க. அந்த அன்னப்பறவைகளை வெளியே துரத்தி விட்டாங்க அந்த சூனியக்கார இளவரசி. கொஞ்ச நாள் கழித்து வெளிநாட்டுக்கு படிக்க போன இளவரசி திரும்ப வந்தாங்க. அவங்க வந்ததை பார்த்த சூனியக்காரி அவங்களுக்கும் ஒரு மந்திரம் போட்டாங்களாம். அந்த மந்திரம் போட்ட உடனே இளவரசியோட முகம் ரொம்பவே அடையாளம் தெரியாமல் லட்சணமாக மாறிடுச்சு. அவங்கள பார்த்தாலே யாருக்கும் அடையாளம் கண்டு முடிக்காத அளவுக்கு அந்த அவங்களோட ஃபேஸ் மாறிடுச்சு. அதனால் அரசர் அவங்க யாரும் நினச்சி காசு கொடுத்து வெளியே அனுப்ப சொல்லிட்டாரு. ரொம்ப வருத்தப்பட்ட அந்த இளவரசி காட்டு குட்டிங்களை தேட ஆரம்பித்தாங்க. அப்போது அங்கே ஒரு மந்திர குளத்தை பார்த்தாங்க. அதில் இருந்த தண்ணி ரொம்பவே பளிங்கு மாதிரி மின்னிச்சான். அந்த தண்ணி எடுத்து குடித்தாங்க அந்த இளவரசி. உடனே இளவரசியோட முகம் பழையபடி மாச்சான். அப்போது அங்கே ஒரு மந்திர பாட்டி வந்தாங்க. அவங்க இளவரசியை படிக்க போனதும் இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. உடனே இளவரசி ரொம்பவே ஃபீல் பண்ணி தன்னோட தம்பிகளை பார்க்கணுன்னு சொன்னாங்களாம். உடனே அந்த மந்திர பாட்டி வானத்தை பார்த்து ஒரு மந்திரம் சொன்னாங்களாம். உடனே 11 இளவரசர்களும் அன்னப்பறவைகளை மாதிரி பறந்து வந்தாங்க. அந்த மந்திர தண்ணியை தெளித்தாங்க அந்த மந்திர பாட்டி. உடனே எல்லா இளவரசர்களும் மனிதர்களாக மாறிட்டாங்களாம். ஆனால் இரவு வந்ததும் அவங்க திரும்பவும் அன்னப்பறவையாக மாறிடுறாங்க. அப்போ தான் அந்த பாட்டி சொன்னாங்க, இந்த சூனியக்காரியோட பலம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. உங்களை நீங்கள் முழுசாக பழையபடி மாற்றணுன்னா பக்கத்து காட்டில் என்னோட தங்கை இருக்காங்க, அவங்கள போய் பாருங்கன்னு சொன்னாங்க. உடனே ஒரு பெரிய பாயை எடுத்து அதில் இளவரசியை உட்கார வச்சு அன்னப்பறவை இளவரசர்களையும் தூக்கிட்டு அந்த காட்டுக்கு போனாங்களாம். அங்கே போனதும் அந்த குட்டி மந்திரத்தை பார்த்தாங்க. இளவரசர்களை காப்பாற்ற ஒரு வழி சொன்னாங்க. அவங்க மந்திர மூலிகைகளை எடுத்து 11 உடை செஞ்சு இளவரசர்களுக்கும் போட்டு விட்டால் எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, அந்த உடைகள் செய்து முடிக்கிற வரைக்கும் யார் கூடயும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. உடனே இளவரசர்கள் 11 பேரும் பகலில் அன்னப்பறவையாக எல்லா மூலிகைகளையும் சேகரிக்க ஆரம்பித்தாங்க. ராத்திரி ஆனதும் மனிதர்களாக மாறி அந்த உடையை தைக்க அவங்க அக்கா ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு நாள் காட்டுப்பகுதியில் மந்திர மூலிகைகள் எடுத்துக்கிட்டு பார்த்த பக்கத்து நாட்டு ஒரு இளவரசரும் அவரோட தளபதியும் என்ன விஷயம்னு கேட்டாங்க. ஆனால் மந்திர உடை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் யார் உடையும் பேசக்கூடாதுன்னு மந்திரக்காரி சொன்னதுனால அமைதியாக இருந்தாங்களாம். உடனே அவங்கள தன்னோட அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போய் தங்க வச்சார் அந்த இளவரசர். ராத்திரி ஆனதும் யாருக்கும் தெரியாமல் காட்டுப்பகுதிக்கு போனாங்க அந்த இளவரசி. ஒரு நாள் ரகசியமாக அந்த இளவரசரும் தளபதியும் பார்த்தாங்களாம். அப்போது புத்திசாலியான அந்த தளபதிக்கு இந்த மூலிகை நீங்கள் எடுக்கிறதுனால ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு காவலர்களை விட்டு அந்த மூலிகையை பிடுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னார். அந்த மூலிகைகளை வச்சு எல்லா இளவரசர்களுக்கும் உடை தயார் செஞ்சாங்க அந்த இளவரசி. அன்னப்பறவை வடிவில் வந்த இந்த இளவரசர்கள் எல்லாரும் அந்த உடையை போட்டு விட்டாங்க அந்த இளவரசியும் தளபதியும். உடனே எல்லா இளவரசர்களும் சாபம் நீங்கி நல்லபடியாக மனிதர்களாக மாறினாங்க. அப்போ தான் இத்தனை நாள் நாம் அமைதியாக இருந்த இந்த இளவரசி நடந்த எல்லாத்தையும் அந்த உதவி செஞ்ச இளவரசர்கிட்டையும் தளபதிக்கிட்டையும் சொன்னாங்க. சாபம் நீங்கள் தான் இத்தனை நாள் பேசாமல் இருந்ததாகவும் சொல்லி மன்னிப்பும் கேட்டாங்களாம். உடனே அந்த பக்கத்து நாட்டு இளவரசர் சொன்னார், உங்கள் அப்பாவுக்கு எதுவுமே தெரியாதனால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு. நிறைய பாதுகாப்பு வீரர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த அரசரை பார்க்க போனாங்க. அப்போ தான் அந்த அரசருக்கு உண்மை புரிஞ்சுது. உடனே அந்த சூரியக்காரியை பாதாள சிறையில் அடிச்சுக்கிட்டாங்க.
தன்னோட சந்தோஷத்துக்காக மறுபடியும் திருமணம் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு அன்னைக்கு தான் அந்த அரசருக்கு புரிஞ்சுது. அன்னையிலிருந்து தன்னோட மக்களையும் இளவரசியையும் மகன்களையும் ரொம்பவே பாதுகாப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கெல்லாம் துணை செஞ்ச அந்த பக்கத்து நாட்டு இளவரசருக்கும் அவரோட தளபதிக்கும் ரொம்பவே நன்றி சொன்னார் அந்த இளவரசர்.